நண்பர்களே வணக்கம் நண்பர்களே. நம்ம இப்போ எங்கே வந்திருக்கோம் தான் நம்ம வந்து பஸ்ஸு நம்ம வந்து வியன்னா வந்து இறங்கிட்டோம். இதுதான் நம்ம வந்த பஸ்ஸு வந்து இறங்கியாச்சு. இப்போ நம்ம எங்கே போகிறோம்னா வியன்னா ரயில்வே ஸ்டேஷன் போகிறோம். பாருங்கள் பில்டிங்லாம் எப்படி இருக்குன்னு பாருங்கள். அதான் எல்லாம் வந்திருக்காங்கல்ல, அப்புறம் எதுக்கு எடுத்தாலும் கூறிக்கிட்டு இருக்க. பாருங்க ஆஸ்திரேலியா மக்களை பாருங்கள் எப்படி இருக்காங்க. நம்ம நெக்ஸ்ட்டு வந்துட்டு எங்கே போகிறோம் அப்படின்னா, இங்கே ஒரு மிலிட்ரி மியூசியம் வந்துட்டு ஃபேமஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. அங்கே தான் நம்ம இப்போ கிளம்புறோம். ஆனால் அதுக்கு நம்ம ட்ரெயின் எங்கே போய் ஏறணும்னு சொல்லி தெரில. இங்கே யார்கிட்டையாவது இங்கிலீஷ் பேசுவாங்களா இல்லைன்னு தெரில. நம்ம என்ன தெரிகிறது ரயில்வே ஸ்டேஷன் தான் போகிறோம். அங்கேருந்து மியூசியம் போகிறோம், மிலிட்ரி மியூசியம். நம்ம ஸ்லோவாக்கியாவில் கொஞ்சம் குளிர் இல்லாமல் இருந்துச்சு. இங்கே வந்துட்டு கொஞ்சம் குளிராக இருக்குது, குளிர்ற மாதிரி இருக்குது. நம்ம ஊரில் வந்துட்டு சிவப்பு கலரில் இருக்குது ஸ்லோவாக்கியாவில். இங்கே வந்துட்டு ஒயிட் கலரில் விட்றாங்க. கைஸ் இப்போ வந்துட்டு நம்ம எங்கே போகிறோம் அப்படின்னா, பிளட்டி வீர் சொல்லிட்டு ஒரு மியூசியம் சொல்லியிருக்காங்க. பிளட்டி மியூசியம் வந்துட்டு இங்கேருந்து பக்கத்தில் இருக்காமா, அதுதான் இங்கே கொஞ்சம் ஃபேமஸ் ஆமாம். இப்போ நம்ம அந்த மியூசியத்துக்கு தான் போகிறோம். இங்கேருந்து ஒரு 5 மினிட்ஸ் வாக்கிங் டிஸ்டன்ஸ் தான் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. நம்ம இப்போ கிளம்புறோம், வாங்க போகலாம். ஒரு வழியாக பேலஸுக்கு வந்துட்டோம். பேலஸுக்கு முன்னாடி தான் நிற்கிறோம். இப்போ நம்ம பேலஸ் உள்ளே போகிறோம். உள்ளே போய் என்னெல்லாம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குதுன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் நம்ம பார்ப்போம். வாங்க உள்ளே போகலாம். இங்கே வந்துட்டோம். இதுதான் நான் சொல்கிறேன் பேலஸு. பேலஸ் நல்லா இருக்கான்னு பாருங்கள். உள்ளார போகிறதுக்கு வந்துட்டு ஒரு டிக்கெட் சொல்லியிருக்காங்க, அமௌண்ட்டு. நம்ம அதை டிக்கெட் எடுக்க போயிருக்கோம் நம்ம கைஸு. இப்போ டிக்கெட் எடுத்து வந்தோன்னா இப்போ உள்ளே போகிறோம். ஒரு நாள் குளிரவே இல்லை ஸ்லோவாக்கியாவில். இங்கே நல்ல ஒரு குளிர் தெரியுது. ஹாய், இப்போ வந்துட்டு நம்ம மியூசியம் ஒன்று பார்த்துட்டு இப்போ வந்துட்டு ஒரு மெயின் ஏரியாவுக்கு வந்திருக்கோம். ஹாய், இப்போ நம்ம வந்துட்டு வரக்கூடாத இடத்துக்கு வந்துட்டோமே. இப்போ வந்துட்டு நம்ம அந்த பேலஸை முடிச்சுட்டு இன்னொரு மெயின் ஏரியாவுக்கு வந்திருக்கோம். இந்த ஏரியா பேர் என்ன அப்படின்னா சென்ட் ஸ்டீஃபன். இந்த ஏரியா தான் இந்த வியன்னாவில் வந்துட்டு ரொம்ப பாப்புலரான ஏரியான்னு சொல்கிறாங்க. இங்கே வந்துட்டு மக்கள் எப்படி இருக்காங்கன்னு பாருங்கள். எல்லா கண்ட்ரி பர்சனும் வந்திருக்காங்க. எல்லா நாட்டோட மக்களும் நம்ம இங்கே பார்க்க முடியுது. அதிகமாக நம்ம பார்க்க வர்றது வந்துட்டு இங்கே பிலிப்பைன்ஸு, வியட்நாம் அந்த பர்சனை தான் நம்ம அதிகமாக பார்க்குறோம். சிட்டி பூராவே சொந்த பந்த பறந்து விரிஞ்சு கிடக்கு. இப்போ தான் நாங்கள் வந்துட்டு சைனீஸ் ரெஸ்டாரண்ட் வந்துட்டு சாப்பாடை முடிச்சுட்டு இந்த ஏரியாவுக்கு வந்திருக்கோம். அதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே கொஞ்சம் டயர்டாக இருக்காங்க. ஏன்னா காலையில் 2 மணிக்கு முடிச்சதுலேருந்து இதுவரை நம்ம எதுவுமே ரெஸ்ட்டுமே எடுக்கலை. ஃபுல்லாக வாக்கிங்லேயே தான் போயிட்டுருக்கோம். அதனால் கொஞ்சம் பசங்க டயர்டாகிட்டாங்க. நம்ம அடுத்தடுத்த ஏரியாவை ஒவ்வொன்றா ரெஸ்ட் எடுத்து உங்களுக்கு காட்ட போகிறோம். நீங்கள் வெயிட் பண்ணி கண்டிப்பாக வாட்ச் பண்ணி பாருங்கள்.
இங்கே வந்துட்டு ரோட் ஷோ நடக்குது. ரோட் ஷோவில் வந்துட்டு ஒரு மியூசிக் பர்ஃபார்மன்ஸ் பண்ணுறாரு. அவர் வந்துட்டு கிட்டார் கொஞ்சம் நல்லா வாசிக்கிறாரு. சாங்ஸும் கேட்குறதுக்கு கொஞ்சம் நம்ம ஊர் சாங் மாதிரி மேட்ச் ஆகுது. நல்லா இருக்குது, கொஞ்சம் ரசிக்கிற மாதிரி இருக்குது. நிறைய பேர் வந்துட்டு அவங்களுக்கு டொனேஷன் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் ஒரு சின்ன பொண்ணு ஆடிக்கிட்டு இருந்துச்சு. அந்த சின்ன பொண்ணு இப்போ எங்கே போச்சுன்னு தெரில. உங்களுக்கு மியூசிக் கேட்கும்னு நினைக்கிறேன். நீங்களே அதை வந்துட்டு மியூசிக்கை ரசிங்க. நல்லா இருக்குது மியூசிக் கேட்க. Goes like this, the fourth, the fifth, the minor falls and major leads, the baffled king composing hallelujah, 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 hallelujah. See your flag in the marble arch. Love is not bitchy much. It's all that it's broken. Hallelujah, hallelujah. இன்னைக்கு தான் ஈஸ்டரு. அது ரிலேட்டடாக அவர் பர்ஃபார்மன்ஸ் பண்ணுறாரு. பர்ஃபார்மன்ஸில் வந்துட்டு எல்லாருமே வியந்து பார்க்குறாங்க. அவர் பாடுற பாட்டு எல்லாருக்குமே பிடிச்சிருக்கு. இந்த நாட்டோட கல்ச்சராக இருக்கும்னு நினைக்கிறோம். எல்லாருமே கிளாப் பண்ணுறாங்க, நீங்களே பார்க்கலாம் அதை. ஆனால் நம்மளுக்குமே ஒரு ஆழ்ந்த இதுக்குள்ள கொண்டு போயிட்டார். மியூசிக்கில் நல்ல ஒரு திறமையான ஆள் தான். I'm gonna play the line. சொன்ன ஏரியாவுக்கு வந்துட்டு ரீச் ஆகிட்டோம். இந்த லொக்கேஷன் பேர் வந்துட்டு நம்ம ஆல்ரெடி சொல்லியிருந்தோம், சென்ட் ஸ்டீஃபன் கேத்தட்ரல்னு சொல்லிட்டு. இதுதான் நம்ம பின்னாடி இருக்கிறது தான். நீங்களே பார்க்கலாம் அந்த கட்டடத்தை. இது வந்துட்டு ரொம்ப பழமை வாய்ந்த கட்டிடமாக இருக்குது. பார்க்குறதே உங்களுக்கே தெரியுது. இதுதான் ஆஸ்திரேலியாவில் வந்துட்டு ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி கட்டின கட்டிடம்னு சொல்லி இங்கே சொல்கிறாங்க. சர்ச்சில் வந்துட்டு ரொம்ப பழமை வாய்ந்த சர்ச்சுன்னு சொல்கிறாங்க. நீங்கள் நல்லா பார்க்கவே ஒரு பிரம்மாண்டமாக இருக்குது. இப்போ உள்ளே போயிட்டு நம்ம வந்துட்டு இங்கே நிறைய ஃபோட்டோஸ் அதெல்லாம் எடுத்துக்கலாம்னு நினைக்கிறோம். நாங்கள் பார்த்ததுலேயே ரொம்ப காஸ்ட்லியஸ்ட்டு மெழுகுபடுத்தி இது
ஆஸ்திரேலியாவோட பார்லிமெண்ட் முன்னாடி நிற்கிறோம். இது வந்து